முடங்கியுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்று இரவு முதல் மழை வலுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, மழை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். லவண்யா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று காலையிலிருந்தே அவ்வப்போது மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவிலிருந்து கனமழை நீடிக்கும், அதாவது மழையினுடைய அளவு அதிகரிக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. நாளையோ அல்லது நாளை மறுநாளோ கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. அத்தோடு சேர்த்து அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அதன் காரணமாகவும் தொடர்ந்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட அந்த அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மாநிலங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த சூழ்நிலையில் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை வீரியம் அடைந்திருக்கிறது. கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய பகுதிகளில் எல்லாம் தொடர்ந்து மழை அதிகரிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று இரவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும். முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதிகப்படியான மழை பொழிவு இருக்கும். அதே போல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும். எனவே காவிரி ஆறு, முல்லை பெரியாறு அணை, தாமிரபரணி ஆறு ஆகிய ஆறுகளில் எல்லாம் அதிகப்படியான நீர் வரத்து அதிகரிக்கும் என்ற ஒரு கருத்தையும் பிரதீப் ஜான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அரபிக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்திருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என்ற ஒரு கருத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. எனவே அடுத்த 10 தினங்களுக்கு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.